இந்த ஆளுக்கு எப்பெல்லாம் பெயின் வருதோ அப்பெல்லாம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் துப்ப ஆரம்பிப்பான். அதனால இவனை வச்சு ப்ராஃபிட் பண்ணிடலாம். இவன் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இவனோட சூட் கேஸ்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன பையன் அவன் சூட் கேஸுக்கு பதிலாக இந்த ஆள் உள்ள இருக்க சூட் கேஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். வீட்டுக்கு போய் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு ஆள் உள்ள இருக்கான்னு. அவனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். கையில ஒரு பேட் எடுத்துக்கிட்டு அந்த ஆள் கிட்ட போய் நீ எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆளும் என்ன இந்த நிலைமையில பார்த்தா எல்லாம் மக்கள் பயப்படுவாங்கன்னு சொல்லி தான் அவர் சூட் கேஸ்க்குள்ள உட்காந்தேன்னு சொல்றான். அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னு அவனை பிடிச்சி இழுக்க பாக்குறான். அப்ப அந்த ஆள் ஒரு கோல்ட் காயினை துப்புறான். இவன் துப்புன காயின் கோல்டா இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆள் சொல்றான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கு எத்தனை கோல்டு காயின் வேணா தரேன்னு. அதுக்கப்புறம் அந்த காயினை கையில வச்சுட்டு அந்த பையன் எப்படி நீ கோல்டு காயினை துப்புற அது ப்ராசஸ் என்னன்னு கேட்கும்போது அவனுக்கு எப்பெல்லாம் வழி வருதோ அப்பெல்லாம் அவன் கோல்டு காயினை துப்புவான்னு அந்த பையன் கிட்ட சொல்றான். அந்த பையனை இவன் துப்புறது ஒரிஜினலாவே கோல்டு காயின் தானா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனை மூடி வச்சிடறான். பக்கத்துல இருக்க ஒரு கோல்டு கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு 100% கோல்டு. இந்த கோல்டு கடைக்காரன் இந்த காயினை நீ எங்க இருந்து வாங்கினு கேட்கும்போது இதை அவங்க அம்மாவோடதுன்னு அந்த பையன் சொல்லி மழுப்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவன் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை தள்ளி விட்டு வெளியே போறா. அந்த பையனும் என்னாச்சுன்னு சொல்லி கோவமா கேட்கும்போது அந்த பொண்ணு, நீ ஒரு கொலைகாரன், நீ இப்படிப்பட்டன்னு நினைக்கவே இல்லை, அவன் ரூம்ல ஒரு டெட் பாடி இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்றா. அவன் கொலைதான் ப்ரூவ் பண்றதுக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து பாக்குறான். அப்ப 2 பேரும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி தூக்கும் போது மறுபடியும் அந்த ஆள் ஒரு கோல்ட் காயினை துப்புறான். அந்த பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கீழே இருக்க கோல்ட் காயினை எடுத்து பாக்குறான். அதுக்கப்புறம் இவனுக்கும் சம்பாதிக்கணும்னு மைண்ட் செட்ல மேல இருக்க படியில இருந்து அவனை கீழே தள்ளி விட்டுறான். ஆளும் கீழே விழுகும்போது பெரிய பெயின் இருக்கங்காட்டி அத்தனை கோல்ட் காயின்ஸை வெளியே துப்புறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் இவங்க வாழ்க்கையை மாத்திக்கணுங்கிறதுக்காக அந்த ஆளை கொடுமைப்படுத்திலாம் அந்த கோல்ட் காயின்ஸ் துப்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்களா ஆயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த காசை வச்சு இவங்க கடன் எல்லாத்தையுமே இவங்க அடைச்சிட்டாங்க. கடைசியா ஒரே டைம் இவனை வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்லி உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுக்குறாங்க. அவன் துப்புன பணம் இவனுக்கு பத்தாதங்காட்டி மறுபடியும் இவனை கொடுமைப்படுத்தி இன்னொரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலான்னு பிளான் போடுறாங்க. அந்த ஆளு சாகிற நிலைமையில இருக்கான். இந்த ஆளு செத்து போனா நமக்கு பணம் கிடைக்கும்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்கும் போது, நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடுறேன், உங்களுக்கு பணம்லாம் கிடைக்காதுன்னு சொல்றான். கோவத்துல அந்த ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆன் பண்ணி விட்டுறான். அவன் ஃப்ரெண்டு தடுக்கிறான் அவன் செத்துருவான்னு சொல்லி. செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் முக்கியம் அவன் ஃப்ரெண்டு சொல்றான். கோவத்துல இந்த பையனும் போன் எடுத்துட்டு அவன் போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு போகும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்டு சுத்தியில வச்சு அவன் போனை உடச்சிடுறான். இப்படியே விட்டா இவன் வெளியே போய் போலீஸ்ல சொல்லிடுவான். இவன் தலையிலேயே ஹேமரை வச்சு அடிச்சிடுறாங்க. அப்புறம் அங்க இருக்க 2 பேரு இவங்க பண்ணது பெரிய தப்பு, ஒரே டைம் கடைசியா பணம் எடுத்து இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு பிளான் போடுறாங்க. ஆளு கையை வெளியே நீட்டி என்ன கொன்னுட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா பணம் கிடைக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்றான். இவங்களும் கோவத்துல அந்த எலக்ட்ரிக் ஷாக் மிஷின் எடுத்துட்டு வராங்க. அதிகமான ஹோல்ஸ் வச்சு இவனை ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அவங்க 2 பேர் பிளான் போடும்போது அந்த ஆளோட கண்ணு கோல்டன் கலர்ல மாறிடுது. இவங்க மறுபடியும் ஹோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆள் வெடிச்சு சதறிடுறான். சூட் கேஸ்ல இருந்து புகையா வருது. அந்த செத்து போன மனுஷனும் டீமனா வெளியே வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொல்ல போறான்னு சொல்றான். அவங்க 2 பேர் ரொம்பவே பயந்துடுறாங்க. இந்த டீமனும் 2 சூட் கேஸை வச்சு அவனை ரொம்ப கொடுமைப்படுத்தினங்காட்டி அவங்களுக்கும் அந்த நிலைமையை கொடுக்கணும்னு அந்த ஆள் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டீமனா இருக்கவனும் மறுபடியும் அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு திரும்பி இந்த 2 சூட் கேஸ் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு போறான். இவனை கொடுமைப்படுத்தின மாதிரியே யாராவது எடுத்து இவங்களை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஏர்போர்ட்ல அவன் 2 பேர்த்தையும் விட்டுட்டு கிளம்பிடுறான்.